ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2006 ரிலீஸ் ஆன அன்டிஸ்பியூட்டட் 2 லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்ன்ற ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் படம் தான். இந்த படத்தில் வர ஒவ்வொரு சண்டை காட்சிகளுமே உங்களை அப்படியே ஸ்க்ரீன்லேருந்து கண்ணை எடுக்க விடாது, அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். அதனால் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. வெல்கம் டு தமிழ் டப் ஷோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு ஜெயிலை காமிக்கிறாங்க. இந்த ஜெயில் எப்படிப்பட்ட ஜெயில்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குற்றம் பண்ண முக்கியமான குற்றவாளிகள்லாம் இருக்கிற ஜெயில் தான் இது. இந்த ஜெயிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற சிறை கைதிகளே யூஸ் பண்ணி அந்த ஆஃபீஸர்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே லீட் பண்ணுறதுக்காக ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் மௌத்தார்கனை வாசிச்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ப்ரே பண்ணிகிட்டு இருப்பான். இவன் தான் அந்த கதையோட வில்லன். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா பாய்கா. அப்போ லேட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்கிறான், எனக்கு தெரியும், நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்றான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆட் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆடில் நடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ. இவரோட பேர் ஜார்ஜ் சாம்பர்ஸு. இவர் ஒரு முன்னாள் ஹெவி வெயிட் பாக்ஸர். இப்போ பார்த்தீங்கன்னா சில விதிமீறலுக்காக ஃபெடரேஷனை விட்டு இவரை வெளியில் எடுத்துருவாங்க. அதனால் அவரோட பொழப்பை பார்க்கறதுக்காக சின்ன சின்ன ஆட்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு மேனேஜர் இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு டைலாக் கொடுத்து நடிக்க சொல்கிறாங்க. அந்த டைலாக் அவருக்கு சரியாகவே வர மாட்டுது. ஒழுங்காக ஒன்று இந்த டைலாகை மாற்றுங்க, அப்படி இல்லைனா நாளை விடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்பாக பேசுகிறாரு. நமக்கு வேறு வழியே கிடையாது, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நடி அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் கிளப்பை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் கையில் பர்கர் பேக்கை தூக்கிட்டு அங்கே ஒரு ரூமை திறந்துட்டு ஒரு ஆள் கையில் போய் கொடுக்குறான். இந்த ஆள் பேர் காகா. இவன் ஒரு பெரிய பணக்காரன். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த ஜெயிலில் இருக்கிற சிறை கைதிகளை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட் மாதிரி நடத்துவான். அது கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் இல்லீகலாக நடந்துகிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு உடந்தையாக இருப்பாங்க. இப்போ அங்கே தோக்கவே அடிக்க முடியாத ஒரு பெரிய சாம்பியனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் பாய்கா. இப்போ அவனை தோக்கடிக்கிற மாதிரி யாராவது ஒரு ஆளை செட் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். அதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஆனால் அவனும் எந்த தப்பும் பண்ணாதவன். இப்போ அவனை ஏதாவது தப்பு பண்ண வைக்கணும். அப்போ அன்றைக்கி நைட்டு நடக்க வேண்டிய ஒரு மேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாமே லைவாக டிவியில் பார்க்குறாங்க. அந்த கிளப்பில் இருந்துக்கிட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய்கா மேலே தான் பெட்டு கட்டியிருப்பாங்க. ஹீரோ இல்லாத நேரத்தில் அவன் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு சில பேர் அவனோட ரூமை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. 2 ஃபைட்டரும் ரிங்கில் நிற்கிறாங்க. இப்போ ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாய்கா ஸ்டார்டிங்லேருந்து அவனை அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவனோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு ரிட்டன் ஆகி வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட மேனேஜர் உனக்காக சில பேரை நான் கூப்பிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணால் நீ இவ்வளோ லேட்டாக வருவ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், என்னோட பிஸ்னஸ் டீலிங்லாம் பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்க, அதனால் நீ போய் அவங்கள்ட்ட பேசு, நான் என் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 20 நிமிஷம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கும் போகிறான். அதே மாதிரி இங்கேயும் ஃபைட்டு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாய்க்கு அடித்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வரதை பார்த்த ஒருத்தன் அவன் ரூமுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். எல்லோரும் வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோவும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். அங்கே இருக்கிறவங்க ஹீரோ அடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ யார், அவன் ஒரு பெரிய பாக்ஸர் ஆச்சா, அவங்க எல்லாரையுமே பொழந்து கட்டுறான். அப்போ பின்னாடியே ஒருத்தவங்க ஹீரோட தலையிலே அடிச்சிடுறான். ஹீரோவும் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். இப்போ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா பாய்கா ஈஸியாக அவனை ஜெயிச்சிடுறான். அப்போ பாய்கா கையில் இருக்கிற கட்டை பிரிக்கிறதுக்காக ஒரு அல்லகை ஒருத்தர் இருப்பான். அவன் தெரியாதரமாக பாய்காவோட கையை கட் பண்ணி விட்ருவான். அவனும் கடுப்பாகி உன் கையை திரும்ப கூடு, நானும் அதே போல் கட் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இன்னொருத்தன் நீ நினச்ச மாதிரியே அந்த ஃபைட்டர் இந்த ஜெயிலுக்குள்ளே வரப்போகிறான், இனிமேல் தான் உண்மையான சம்பவமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரூமில் ஏதாவது திருட்டு போயிருக்குமா அப்படின்ற கோணத்திலே விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவனுங்க வந்தது அதுக்காக கிடையாது. ஹீரோ யூஸ் பண்ணுற பைபிளுக்குள்ளே போதைப் பொருளை மறைச்சி வச்சுருப்பாங்க. அது போலீஸ் கையிலையும் மாட்டிடுது. இது உன்னோட பைபிள் தானே, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கைங்கலமாக பிடிச்சி அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பணக்காரன்னு சொன்னான் பார்த்தீங்களா, காகா. அவன் பார்த்த வேலை தான். இப்போ ஹீரோ அந்த ரொம்ப செக்யூராக இருக்கிற அந்த ஜெயிலுக்கு மாற்றுறாங்க. ஹீரோவும் உள்ளே வரான். அப்போ ஹீரோ வந்ததை பாய்கா கிட்டே போயிட்டு ஒரு ஆள் சொல்கிறான். பாய்கா வந்தோன்னா அங்கே இருக்கிற மொத்த கூட்டமும் விலகி போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஃபஸ்ட்டு மீட்லேயே முறைச்சிக்கிறாங்க. இப்போ ஹீரோ உள்ளே போயிட்டு அந்த வார்டன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். வார்டன் நான் உன்னோட பெரிய ஃபேனு, நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா நீ ஈஸியாக அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவை நான் எந்த தப்புமே பண்ணல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன், சீக்கிரமாக நான் வெளில போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கடுத்து ஹீரோக்கான ட்ரெஸ்ஸு அந்த பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அடுத்து அங்கே போயிட்டு ஒரு ஷவர் மாதிரி இருக்குது, அதில் போய் குளிக்க சொல்கிறாங்க. அந்த
அந்த தண்ணியை தொட்டு பார்த்தோன்னா அது ரொம்பவே ஜில்லாக இருக்குது, இதில் நான் குளிக்க மாட்டேன், எனக்கு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஹாட் வாட்டர்லாம் தர முடியாது, ஒழுங்காக குளி அப்படின்னோன்னே ஹீரோவுக்கு கடுப்பாயிடுது. அப்போ அங்கே இருக்கிற 2 போலீஸ்காரங்க போயிட்டு அவனை வந்து அடிக்கலான்ட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அந்த போலீஸ்காரங்களை அடித்து கீழே படுக்க போட்டுறான். அப்போ அதை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் பயந்து போயிட்டு அங்கே இருக்க அலாம் அழுத்துறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவும் அந்த ஷவரில் குளிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 போலீஸ்காரங்க நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ ஹீரோ வந்து அவனோட ரூமுக்கு போகிறதுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு செல்லுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் ஒரு கிளாஸில் ஒன்றுக்கு போயிட்டு பாய்க்கு அவனை வெல்கம் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூஞ்சில் ஊற்றிடுறான். ஹீரோவுக்கும் கடுப்பாய் அவனை பிடிச்சி இழுக்கிறான் கையோடையே. அப்போ இருக்கிற போலீஸ்காரங்களாம் தடுத்து அவனை வந்து அவனோட ரூமில் கொண்டு போய் விடுறாங்க. அவன் ரூமில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா வந்து சரியான போதை கை. அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ வந்து இருக்கிற கடுப்பில் ஒழுங்காக அவன் வாயை மொட்டு படுத்துரு அப்படின்னோன்னா அவனும் பயந்துட்டு படுத்துறான். மறுநாள் கிளம்புற கைதிங்களாம் எந்திரிக்க வேண்டிய டைம் ஆகிடுது. எல்லா கைதிங்களோட ரூமையும் வந்து திறந்து விட்றாங்க. இப்போ அவங்க எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு போகணும். ஒரு தடவை அந்த ரூமை திறந்து விட்டாங்கன்னா திரும்ப வந்து யாராவது போகலைன்னா ரூம்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுவாங்க, சாப்பிடவும் முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அவனோட ரூம்மேட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் கிளம்பி சாப்பிட்ற இடத்துக்கு போகிறான். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கூட்டத்தை பொழந்துக்கிட்டு ஒரு பெருசு வந்து வீல் சேரை தள்ளிக்கிட்டே வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற இடத்துல மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த வயசான கிழவன் தான். அவர் பாட்டுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறாரு. அவரை நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கைதிகளும் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பாய்க்கா வந்து அவனோட டீமோட அந்த சாப்பிட்ற இடத்துக்கு வரான். அவனை பார்த்தோன்னா எல்லாருமே எந்திரிச்சாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எந்திரிக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ பாய்க்கா வந்து ஒழுங்காக அவனை போய் எந்திரிக்க சொல்ல அப்படின்ற மாதிரி சைகை காமிக்கிறான். அவனும் பக்கத்தில் வந்துட்டு ஒழுங்காக எந்திரிச்சு நில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்லேயே ஒரு குத்துறான். கடுப்பான ஹீரோ அவனோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அவன் குடிக்க வச்சிருக்க அந்த தண்ணி கிளாஸ் எடுத்துட்டு அதில் எச்சு துப்பிட்டு நீ தான் பாய்க்காவா அப்படின்னு கேட்குறான். அப்போ பாய்க்கா வந்து உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெளியில் வேணால் நீ பெரிய ஃபைட்டராக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நான் தான் சாம்பியன், அதுவும் இல்லாமல் வந்து நீ வந்து ஒரு பழைய ஆள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த கிளாஸில் உள்ள தண்ணி எடுத்து பாய்க்கா மூஞ்சிலே ஊற்றிடுறான். இப்போ பாய்க்காவும் ஹீரோ அடிக்க வரான். ஹீரோ வந்து ஒரு பெஞ்சை வந்து தள்ளி விடுவான். அந்த பெஞ்சில் ஒரே தான் உதப்பான். அந்த பெஞ்சு 2 துண்டாக பொழந்துடும். அந்த அளவுக்கு அவனோட கால் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 2 பேருமே முட்டிட்டு அந்த இடத்துல கீழே விழுந்து பெறல ஆரம்பிக்கிறாங்க. மற்ற போலீஸ்லாம் வந்து அவங்க 2 பேரையும் தடுத்து பிரித்து விட்றாங்க. அடுத்த சீனில் நீங்கள் மட்டும் என்னை விட்டுருந்தீங்கன்னா அவனோட மூஞ்சி அடித்து உடச்சி பேத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்கா பேசிகிட்டு இருக்கான். அந்த ஜெயிலரும் வந்து நீங்கள் வந்து வெளியிலலாம் சண்டை போடக்கூடாது, எப்படியா இருந்தாலும் நீங்கள் ரிங்குக்குள்ளே மட்டும் தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பெயில் எடுக்கிறதுக்காக அவரோட மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட மேனேஜரோ உன்னை பெயில் எடுக்கிறதுக்கே வந்து 1 மாதம் ஆகும், ஏன்னா வந்து யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு செம்மையான கடுப்பாகிடுது. நீ இந்த ஜெயிலுக்குள்ளே உள்ளே வந்து இருந்து பாரு, அப்போ தான் என்னோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக அந்த இடத்த விட்டு போகிறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா காகா வந்து அந்த ஜெயிலர்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியாவது அவனை சண்டைக்கு சம்மதிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சண்டைக்கு ஒத்துக்கவே மாட்டான். இப்போ ஜெயிலர் வந்து டார்ச்சர் கொடுத்தா மட்டும்தான் வந்து இங்கேருந்து வெளியில் போகணுன்றதுக்காக அந்த சண்டைக்கு ஒத்துப்பான் அப்படின்ற மாதிரி டீல் இருக்கும். வழக்கம் போல் சிறை கைதிகள்லாம் அவங்களோட செல்லை விட்டு கொஞ்சம் நேரம் திறந்து விடுவாங்க. அந்த மாதிரி தான் ஹீரோவும் ஓப்பன் பிளேஸில் நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாய்க்காவோட அல்ல கைங்க ஹீரோவோட செல்மெட்டாக இருக்கிற அவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் வந்து அவனை கை கொடுத்து தூக்கி விட்டு வர அவனுங்க எல்லாரையும் வந்து அடித்து பறக்க விட்றான். அவனுக்கு வாயில் ரத்தத்தோடு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறானுங்க. அப்போ வந்து அவன் செல்மெட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். நீங்கள் வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா, காகான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இங்கே உள்ள போலீஸ்லாம் கையில் வச்சுருக்கான், அது இல்லாமல் வந்து உன்னை செட்டப் பண்ணி கொண்டு வந்ததே அவன் தான். காகாவுக்கு உன்னால் ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு போல இருக்குது, அதனால தான் உன்னை பிளான் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கான், உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடக்குது, கொஞ்சம் உஷாராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாய்க்காக வந்து அவன் ஆளுங்களை அடித்த விஷயம் தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஆளுங்க மேலே கை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேயே வந்து அடிச்சுக்க போகிறானுங்க. தைரியம் இருந்தால் ரிங்க்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்கா கூப்பிட்றான். ரிங்க்லாம் அதுக்கு இங்கேயே அடிச்சு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. போலீஸும் வந்து அவங்கள தடுத்து விட்டுருது. அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து வேற ஒருத்தரோட பாய்க்காக்கு ஒரு மேட்ச் ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாய்க்கா மேலே தான் கட்டுறாங்க, பாய்க்கா தான் ஜெயிப்பான் அப்படின்ட்டு. இப்போ காகாவுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பாய்க்கா மேலேயே பெட்டு கட்டுறாங்க, அவன் தான் ஜெயிப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவை எப்படியாவது சண்டை போட வச்சுட்டா வந்து அவனை வச்சு நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து காகா வந்து பிளான் பண்ணியிருப்பான். அந்த ஜெயிலருக்கு ஃபோன் பண்ணி அவனை என்ன ஆச்சு, அவனை ஒத்துக்க வச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக கேட்குறான். அப்போ ரிங்கில் வந்து பாய்க்கா இன்னொரு ஃபைட்டரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் எப்படி சண்டை போடுறான் அப்படின்றத வந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பாய்க்காவோட பேரை சொல்லி மட்டும்தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க, எப்படியா இருந்தாலும் அவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அவனை
அவனோட மூவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பாய்கா வந்து நம்ம ஹீரோ மேலே இருந்த வெறுப்பில் வந்து அவன் மூஞ்சி அடித்து உடச்சி அவனை அந்த இடத்துல கொலை பண்ணிடுவான். டிவியில் அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்க காகாக்கு வந்து பாய்கா ஜெயிச்சதில் வந்து சந்தோஷமே இருக்காது. எதனாலும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவனே தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். அவனோட கிளப்பே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற இருக்கிற இடத்துல உள்ள அந்த பெருசு வந்து பின்னாடியே உட்காந்துட்டு வீல் சேரை தள்ளிட்டு போது நம்ம ஹீரோவும் அதை நோட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோவை பாய்கா கூட சண்டை போட வைக்கிறதுக்காக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. உன்னை ஜெயிலர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 போலீஸ் வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் அவனும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், எம்பசிலேருந்து என்னை காப்பாற்ற யாராக வந்தால் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அங்கே ஒரு போலீஸை வந்து அடித்து பறக்க விட்டுருவான். அப்போ எல்லா போலீஸ் சேர்ந்து அடித்து அவனை இழுத்துட்டு வந்துட்டு கட்டி போட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஜெயிலர் அந்த இடத்துக்கு வருவார். ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய, அவன் கூட ஒரே ஒரு ஃபைட் மட்டும் நீ பண்ணு, அப்படி நீ பண்ணினா உனக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம், யாருக்கண்டா ஒருவேளை நீ இந்த ஜெயிலை விட்ட கூட வெளியில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னோன்னே நம்ம ஹீரோக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நீங்கள் இப்போ நடத்துறதுலாம் வந்து ஃபைட்டே கிடையாது, எனக்கு இந்த இடத்துல ஃபைட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்போனா வந்து நீ போய் ட்ரைனேஜை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு டூலை கொடுத்து இதை வந்து க்ளீன் பண்ண அப்படின்னோடனே ஹீரோ மூக்கை பிடிச்சிட்டு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கலீஜில் அந்த டூலை தூக்கி போட்டுருவான். அதை வந்து ஒழுங்கு மரியாதை எடுக்கிறியா இல்லையா அப்படின்னோன்னா முடியவே முடியாது அப்படின்னோடனே நம்ம ஹீரோ வந்து அடித்து டார்ச்சர் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. அப்போ அந்த நேரம்னு பார்த்து அந்த ட்ரைனேஜுக்கு கீழே இருக்கிற அந்த பெருசு வந்து விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு அது கையில் இருக்கிற ஒரு டூலை கொடுத்து இதால் எடுத்து நீ முதல்ல க்ளீன் பண்ணு, அதில் என்ன நம்பர் போட்டிருக்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்குது. ஒழுங்காக வந்து இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் இந்த டூலை வந்து நீ திரும்ப வந்து என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ வந்து ஹீரோவும் அந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மவுத்தார்கன் வாசிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயசான பெருசு தான். அதை ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப சோகமாக வாசிக்கிட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோ வேலை முடிச்சுட்டு வந்து அந்த திரும்ப அந்த டூலை கொடுக்கறதுக்காக வரான். அப்போ நீ நல்லா தான் வாசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அதுக்கடுத்து வேலையை முடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோவோட செல்மெட்டு நீ கீழே வீல் சேரில் பார்த்தா அந்த பெரியவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யன் ஆர்மியில் கமாண்டோவாக இருந்தார். அவர் ஒரு கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தார். அப்படி இங்கே வரும்போது இங்கே இருந்த ஒரு போலீஸ்காரனை கொண்டுட்டார், அதனால் வந்து இந்த ஜெயிலே மாட்டிக்கிட்டார் அப்படின்னோன்னா நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கு உனக்கு மட்டும் ஒரே ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செல்மெட்டு சொல்கிறான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஒன்றும் கிடையாது, அந்த ஜெயிலர் சொல்கிற மாதிரி நீ பாய்க்கா கூட ஒரே ஒரு சண்டை போடு, நீ ஈஸியாக வெளியில் போயிடலாம் அப்படின்னோட நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு அதை கண்டுக்காமல் போயிடுறான். அப்போ ஹீரோவோட ரூமில் இருக்கிறவன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவன் போதை ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே வந்து ஜெயிலர் வந்து நம்ம ஹீரோவை சண்டை போடுறதுக்காக ஒரு சைடு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாய்க்காவோட அல்ல கைங்க வந்து அவனோட செல்மெட்டு மூலமாக வந்து எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அந்த வயசான பெரியவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த ட்ரைனேஜ் இருக்கிற இடத்துக்கு போவான். அங்கே போகும்போதே வந்து பாய்க்காவோட அல்ல கைங்க வந்து பாய்க்காவுண்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கறதுக்குலாம் நேரம் இல்லை, நவுருங்கடா அப்படின்னோடனே அவனுங்க நம்ம ஹீரோவை அடிக்க வருவானே. ஹீரோ வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவனை போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவனுக்கு வந்து லாக் பண்ணிடுவானுங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த வயசான வீல் சேர் பெருசு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணோம். அந்த வயசான பெரியவரால் நடக்க முடியலனாலும் அவரோட கை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே வரவனுங்கெல்லாம் வந்து கழுத்தை பிடிச்சி ஒரே ஒரு லாக் தான் பண்ணுவார். அவனுங்க அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டதுக்காக வந்து அவனை பார்க்கவே வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற, அதாவது வந்து அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் தேங்குற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து உட்கார கூட முடியாது, சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். அந்த செல்லில் போட்டு அடைச்சிடுறானுங்க. இப்போ பாய்க்கா கிட்ட போலீஸ்காரங்க அவனை நாங்கள் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சீக்கிரமாகவே அவன் சண்டைக்கு ஒத்துக்குவான் அப்படின்னா பாய்க்கா மூஞ்சில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன கலிஜான ரூமில் வந்து அவனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஃபீவர் வந்து அவன் உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணியில் வந்து சாக்கடை எலியெல்லாம் வந்து அவன் காலுக்கிட்ட ஊற ஆரம்பிக்கும். அவனுக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்கும். அப்போ அந்த வீல் சேரில் வர பெரியவர் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து சூப்பும் ப்ரெட்டு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து இந்த டேப்லெட்டையும் போடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையும் கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அது உனக்கு தேவை கிடையாது, முதல்ல வந்து உன்னோட உயிரை காப்பாற்றிக்க பார்த்துக்க, அவனுக்கு சொல்கிற மாதிரி நீ செய்ய அப்படின்றாரு. நான் எதுக்கு அவனுக்கு சொல்கிற மாதிரி செய்யணும், நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னை ஃப்ரேம் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, நான் சீக்கிரமாக வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன்னால் இங்கேருந்து வெளியில் போகவே முடியாது, நீ முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க, அவனுக்கு சொல்கிறத செஞ்சால் மட்டும்தான் அவனால் வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை வந்து க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்கு அந்த ஜெயிலர் கூப்பிட்டு வர சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அங்கே போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் வந்து நிறைய விதவிதமான சாப்பாடு, அதுவும் வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடுகள்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த ரூமுக்கு வந்து
காகா வரான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், இங்கே நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்து காரணம் நீ தானே, இங்கே இருக்கிற மொத்த நாய்க்கு வந்து தலைமை நாய் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ அவனு வந்து ஆமாம் நான் தான் இங்கே இருக்கிற மொத்த நாய்களுக்குமே வந்து தலைமையான நாய் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நீ யாருன்னு என்கிட்ட சொல்லிட்ட, நான் யாருன்னு உன்ட்ட காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை அடிக்க போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா காகாவோட செக்யூரிட்டிங்கெலாம் வந்து கன்னோட ஹீரோவை சுற்றி நிற்கிறாங்க. ஹீரோ ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ காகாவை பார்த்து, நான் உனக்காக சண்டை போடணும் அதானே நீ விரும்புறது அப்படின்னா, ஆமாம் அந்த ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணால் போதும் நான் ரொம்பவே சந்தோஷமாயிருவேன் அப்படின்றான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அது பண்ணலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் பண்ண மாட்டேன், காலம் ஃபுல்லாக நீ இந்த ஜெயிலே இருக்க வேண்டியதான், உன்னால் வெளியிலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். நான் ஏன் இந்த இடத்த விட்டு போக முடியாது, என்னோட மேனேஜர் வந்து என்னை வெளியில் எடுக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன் மேனேஜர் இப்போ என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது, நீ உன் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக கிட்டக்க போகிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க செக்யூரிட்டிலாம் வந்து கன்னை வச்சு நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. வேறு வழியே கிடையாது, காகா சொல்கிற மாதிரி நீ கேளு, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், நீ இந்த இடத்த விட்டு ஈஸியாக வெளியில் வந்துடலாம், உன்னை எடுக்கிறதுக்கு வெளியில் எல்லாருமே வந்து நிறையா பணம் கேட்குறாங்க, அது என்கிட்ட கிடையாது, நீ ஒழுங்காக இவர் சொல்கிறது மாதிரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு காகா கூட சேர்ந்துட்டு அவனும் பேசுகிறான். இப்போ ஹீரோ வேறு வழியே இல்லாமல் சண்டைக்கும் ஒத்துக்கிறான். அந்த நியூஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாய்க்காக்கும் போயிடுது, அவன் சண்டை போட ஒத்துக்கிட்டான் அப்படின்னோடனே இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ரூம்மேட்டுக்கிட்ட வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து கார்னரில் வந்து நீ தான் நிற்கணும், நான் கேட்கும்போது தண்ணி எல்லாமே நீ தான் எடுத்து கொடுக்கணும், இங்கே நான் நம்புகிற ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோவும் அவனோட செல் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ இங்கேருந்து வெளியில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு யாரை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்மெட்டு ஹீரோவை பார்த்து கேட்குறான். எனக்குன்னு வெளியில் யாருமே கிடையாது, நான் யாரை பார்ப்பேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மேலே இருக்கிறவனா வந்து எனக்கு ஒய்ஃப் இருக்கா, நான் ஃபஸ்ட்டு போய் அவளை தான் பார்ப்பேன் அப்படின்னோடனே, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் நான் இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே என் ஒய்ஃப் வந்து இன்னொருத்தனோட வாழ ஆரம்பிச்சிருவா, அவளுக்குன்னு நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பான். கவலைப்படாத, நீ சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடலாம், உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் தண்டனை மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு இன்னும் 12 வருஷம் தண்டனை இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் பாய்க்காவும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே பார்க்குற இடத்துல எல்லாமே முறைச்சிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாற்றி வந்து நல்லா செம்மையாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்டுக்கு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப்பாக இருக்க போகிற அவன் வந்து கையில் போதை ஊசி போட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். அப்போ பாய்க்காவோட அல்லக்கைங்க வந்து எனக்காக நீ இன்னொரு வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. இப்போ கிளப்பை காமிப்பாங்க. அப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே தான் 80% பேர் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து காகாவோ வந்து நீ பாய்க்கா மேலே என்னோட மொத்த பெட்டியும் கட்டு அப்படின்னு சொல்லுவான். இது என்னன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ ஃபைட்டும் அன்றைக்கி நைட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேருமே வந்து ரிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே மேட்சை பார்க்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. உன்னை இந்த இடத்துல இன்றைக்கி கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்கா சொல்லுவான். உன்னை இந்த இடத்துலேயே நான் ரத்தம் கக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டு பேருமே வந்து மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிப்பானுங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிக் பாக்ஸர் கிடையாது, நார்மலாக வந்து பாக்ஸிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் பாய்க்கா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிக் பாக்ஸர், அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். அது இல்லாமல் அவனோட லெக் வேறு வந்து ரொம்ப பவராக இருக்கும். சண்டை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாய்க்காவோட அல்லக்கை ஒருத்தன் மயக்க மருந்து கலந்த தண்ணி பாட்டிலை வந்து மாற்றி வைக்க சொல்லி நம்ம ஹீரோவோட ஆளுகிட்ட கொடுத்துருவான். அவனும் வந்து அந்த பாட்டிலை வாங்கி வச்சுப்பான். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வீல் சேர்லேருந்து அந்த வயசான பெரியவர் வந்து பார்த்துருவார். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம ஹீரோ தான் வந்து பாய்க்காவை அடித்து பொழந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ கொடுக்குற ஒவ்வொரு பஞ்சுக்கும் வந்து பாய்க்கா வாயில் அப்படியே ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆளுங்களை கவுத்த பாய்க்கா இப்போ அவன் தலைகீழ கவுந்து கிடப்பான். எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமாக போயிடும், எப்படா நம்ம பாய்க்காவே தூக்குற மாதிரி ஆகிட்டான் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற மொத்த ஜெயில் கைதிகளும் பார்த்தீங்கன்னா அமைதியாகிடுவாங்க கொஞ்ச நேரத்தில். அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கும் வந்து ஒன்றுமே புரியாது. நம்ம ஹீரோ இதோட சண்டை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட க்ளவுஸை கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாய்க்கா திரும்ப எந்திரிச்சு இது இதோட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கையை யூஸ் பண்ணி மட்டும் தான் சண்டை போட்டிருப்பான். இப்போ அவனோட லெக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோவும் அடி வாங்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டே போயிட்டு ஸ்டேஜை விட்டு வெளியில் போய் விழுந்துருவாங்க. பெல் அடித்து பிரேக் விட்டுருவாங்க. அப்போ ரெண்டு பேருமே கார்னரில் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஹீரோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக அந்த டவல் எடுத்து தொடச்சிட்டு தண்ணியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செல்மெண்ட்டை கேட்பான். அவனும் பார்த்தீங்கன்னா தயங்கிட்டே அந்த தண்ணியை கொடுப்பான். அப்போ நம்ம ஹீரோவும் அந்த தண்ணியை குடிச்சிருவான். அப்போ அதே மாதிரி பாய்க்காவும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுவான். இது எல்லாத்தையுமே வந்து அந்த வீல் சேரில் இருக்கிற அந்த வயசான பெரியவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்து பாய்க்காவை அடிக்க முடியாமல் பாய்க்காட்டை அடி வாங்கி அவன் விடுற ஒரே பஞ்சிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும் அப்படியே கீழே விழுந்துருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவும் தோற்று போயிடுவான். இப்போ பாய்க்கா ஜெயிச்சதில் வந்து நம்ம காகாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஹீரோ மூஞ்சிலே பாய்க்கா எச்சி துப்பிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். நம்ம ஹீரோவும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மயக்கம் தெளிஞ்சு அங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற ரூம்லேருந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான்.
எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற வயசான பெரியவர் நீ குடிக்கிற தண்ணியில் மயக்க மருந்தை கலந்துட்டாங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோ அவனோட செல்மெட்டை போட்டு பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகிறான். ஆனால் அவனும் வந்து குற்ற உணர்ச்சி தாங்காமல் அந்த இடத்துலேயே வந்து தூக்கு மாட்டி செத்து போயிடுறான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. இப்போ நேராக வந்து பாய்க்காவும் அவனோட ஆளுங்களும் இருக்கிற அந்த சாப்பிட்ற ஏரியாவுக்கு போகிறான். அப்போ போயிட்டு நீலாம் ஒரு ஆம்பளையா எப்படி தைரியமாக ஜெயிக்கணும்னு கூட அவனுக்கு தெரியல அப்படின்னா பாய்க்கா வந்து என்னடா தோத்ததுனால பைத்தியம் மாதிரி இங்கே வந்து வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் ஆப்போனன்ட்டை வந்து எப்படி வந்து நியாயமாக ஜெயிக்கணும்னு கூட உனக்கு தெரியல, என் ஆளை யூஸ் பண்ணி எனக்கே வந்து மயக்க மருந்தை கலந்து நீ ஜெயிச்சிட்டல அப்படின்னோடனே நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு உண்மையே புரியல அப்படின்னோடனே நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பவும் அடிச்சுக்க போகிறாங்க. அப்போ அங்கே வந்து இந்த ஜெயிலர் வந்துடுறாரு. வந்துட்டு ஒழுங்காக 2 பேரும் விலகி போங்க அப்படின்னோடனே உனக்கும் இந்த விஷயம்லாம் தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் மூஞ்சிலே ஓங்கி ஒரு பஞ்சு நம்ம ஹீரோ விடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஜெயிலர் அடித்ததுக்காக வந்து அங்கே பனி கொட்டுற ஒரு இடத்துல வந்து அவனோட கை காலை வந்து கட்டி போட்டு வச்சுருவாங்க. ஆக்சுவலாக மயக்க மருந்து கலந்த தண்ணியை இவனுங்க மாற்றி வச்ச விஷயம் பாய்க்காக்கே தெரியாது. எல்லாமே வந்து காகா சொல்லி தான் அவனோட அல்லக்கைங்க செஞ்சுருப்பாங்க. இப்போ பாய்க்காக்கு ரொம்பவே கடுப்பாக போய்டும். நான் நியாயமாக சண்டை போடணும்னு நினச்சேன், ஃபைட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சேன், ஆனால் என்னை இப்படி ஏமாற்றி ஜெயிக்க வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 அல்லக்கைங்களையும் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தனை கழுத்தை திருப்பி இன்னொருத்தனை சங்கிலே ஒரு குத்தியும் கொண்டுடுறான். கொட்டுற பணியில் ஹீரோவை கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா காகாவோட கிளப்பில் நம்ம ஹீரோவோட மேனேஜரை வந்து நீ கொடுத்த பணம் எனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அப்படி இல்லைனா வந்து என்னோட ஆளை வந்து நான் வந்து பெயிலில் வெளியில் எடுத்துடுவேன், அப்புறம் உனக்கு யூஸ் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காகா கிட்டே வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறோன்னா அவனும் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து காரில் வச்சு அவனோட ஆளை வச்சு சுட்டு போட்டு தள்ளிடுவான் மேனேஜரை. நைட்டு பகலும் அப்படின்னு பார்க்காம நம்ம ஹீரோவை வந்து வெளியிலே கட்டி போட்டதுனால அவன் உடம்பே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பனியில் வந்து உறைஞ்சி போகிற அளவுக்கு போயிடும். அப்போ மற்ற சிறை கைதிகள்லாம் திறந்து விட்டுருவாங்க. அவங்கெல்லாம் நம்ம ஹீரோவை சுற்றி அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தர் மட்டும் போயிட்டு அவர் போட்டிருக்கிற சால்வையை எடுத்து நம்ம ஹீரோ மேலே போற்றி விட்டு அவர் வச்சிருக்கிற அந்த ட்ரிங்க் எடுத்து நம்ம ஹீரோ வாயில் ஊற்றி விடுவார். அப்போ மற்ற சிறை கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு தொப்பி அது மட்டும் இல்லாமல் கை க்ளவுஸு சாப்பாடு எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபுல் செட்டப்போடு நிற்கிறத பார்த்து ஒரு போலீஸ்காரன் வந்து யாரோ வந்து நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து யாரோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே மொத்த பேருமே நிற்க வச்சு யாருன்னு ஒத்துக்குங்க, அப்படி இல்லைனா வந்து மொத்த பேருமே நான் தண்டிச்சிருவேன் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ண அந்த பெரியவர் வெளியில் வருவார். அவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து மொத்த ஆளுங்களுமே வந்து நிற்பாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து இருங்கடா நீங்கள் இவனுக்காக ஹெல்ப் பண்ணுறீங்க, மொத்த பேருமே வந்து சாகிற வரைக்கும் இந்த பணியிலே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா காகா அந்த இடத்துக்கு வந்துடுவான். காகா வந்தோன்னே நான் சொன்னதை கேட்காம நீ எதுக்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த, அவனை வச்சு நான் நிறைய பணம் ஏர்ன் பண்ணலான்னு நினச்சேன், என் பிளானையே நீ மாற்றி சொதப்பிடுவா போல இருக்குது, ஒழுங்காக கதவை திறந்து விடு, அவனை கூப்பிட்டு வா அப்படின்னோடனே இப்போ நம்ம ஹீரோவை அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட வந்து காகா பேசுகிறான். நடந்ததுக்கெல்லாம் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காகா சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபைட்டு போட்டால் என்னை வெளியில் விடுறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ ஏன் என்னை வெளியில் விடல அப்படின்னு சொல்லும்போது நீ ஃபைட்டில் ஜெயிச்சா தான் உன்னை வெளியில் விடுறேன்னு சொன்னேன், வேணா வந்து நீ எனக்காக இன்னொரு ஃபைட் பண்ணு, உன்னை கண்டிப்பாக நான் வந்து வெளியில் விட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முடியவே முடியாதுன்றான். ஏற்கனவே நடந்த ஃபைட்டில் வந்து எனக்கு மயக்க மருந்து கலந்து என்ன தோக்கடிச்சிட்டாங்க, அந்த விஷயம் உனக்கும் தெரியும் அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் தெரியும், பரவாயில்ல இன்னும் ஒரே ஒரு ஃபைட் மட்டும் எனக்காக பண்ணு, நீ கேட்குற எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முடியவே முடியாது அப்படின்றான். அப்போனா வந்து இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு காகா அந்த இடத்த விட்டு போக பார்க்குறான். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணு, நான் வந்து உனக்காக சண்டை போடுறேன், ஆனால் இந்த ஃபைட் வந்து ரொம்பவே நேர்மையாக நடக்கணும், எந்த போதைப் பொருளும் நீங்கள் கலக்கக்கூடாது, நானும் அவனும் வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மோதணும் அப்படின்றான். அதுக்கு அவன் ஓகேன்றான். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்காக நீ இன்னொரு ஃபேவரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பனியில் நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து புதுசாக வந்து ஸ்வெட்ரு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அது ஒரு லாரியில் வந்து இறங்கும். அந்த ஜெயிலரே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து புது ஸ்வெட்டர் கொடுத்தானே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக போயிடும். ஹீரோ மூலமாக தான் எல்லாருக்கும் புது ஸ்வெட்டர் கிடச்சிருக்குன்ற விஷயம் வந்து அந்த வீல் சேரில் இருக்கிற பெரியவருக்கு தெரிஞ்சிடும். அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சண்டை போட்டது நல்லா தான் பண்ணுற, உன் கண்ணில் வந்து ஒரு வெறி இருக்குது, ஆனால் வந்து உன்ட்ட வந்து சில டெக்னிக்லாம் மிஸ் ஆகுது, அதை நோட் பண்ண அப்படின்னோன்னா அப்படி என்ன நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு சண்டையை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு சண்டையை பற்றி ஆனால் தெரியாது, ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஆர்மியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னோன்னே நம்ம ஹீரோவும் வந்து பாய்க்கா வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறான். ஹீரோக்கு தெரிஞ்சது பாக்ஸிங் தான், ஆனால் பாய்க்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிக் பாக்ஸரு. அவன் என்னென்ன மாதிரிலாம் கிக் பண்ணுறான் அப்படின்றத வந்து ஹீரோ வந்து மெமரி பண்ணி அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த வயசான பெரியவரும்
பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து எப்படி வந்து கிக் பண்ணணும், எந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து இந்த வயசான பெரியவர் ட்ரைனிங் கொடுக்குற விஷயம் வந்து பாய்க்காவோட அல்லகை ஒரு ஆளை வந்து பார்த்துட்டு வந்துட்டு பாய்க்காட்ட சொன்னோன்னா, என்ன அவன் ட்ரைனிங் கொடுத்தா அவன் என்ன பெரிய ஆளா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக அவனும் வந்து வெறித்தனமாக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ வந்து அந்த வயசான பெரியவர் அவரோட ரூமில் வந்து உட்காந்து மௌத்தார்கன் வாசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோவும் வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ சடனாக அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து அவர் திருப்பிப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவான். பரவாயில்ல, நீ வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிப்பார். அப்போ ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்பான். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் அந்த பொண்ணு மட்டும்தான், அவள் என்னோட மருமக. நான் இங்கே வரும்போது அவளுக்கு வந்து ரொம்பவே சின்ன வயசு, இப்போ அவளுக்கு 19 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, உங்களால் எப்படி நடக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். நான் மிலிட்ரியில் இருந்தப்போ வந்து என் தம்பி வந்து பக்கத்தில் இருக்கிற மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சில பொருட்களை திருடிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுருந்தான். நான் லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது எனக்கு அந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. அவனோட தப்பை வந்து ஒத்துக்கிட்டான். ஆனால் அவனுக்கு வந்து ஜெயிலுக்கு போனால் வந்து அவனோட வாழ்க்கையே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்ச ஆரம்பித்தான். அவனோட ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அவனோட ஒய்ஃபுக்காகவும் அவனோட ஃப்யூச்சருக்காகவும் அவனுக்கு பதில் அந்த தண்டனையை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் என்னோட தண்டனை 4 வருஷம்தான். நான் இங்கே உள்ளே இருந்தப்போ வந்து என்னை ஒரு கார்டு போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 தடவை ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ஈஸியாக வந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்ப என்னை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த தடவை ட்ரை பண்ணும்போது ஒரு போலீஸ்காரன் என்னை தடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் அவனை கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓட பார்த்தேன். அப்போ என்னை மற்ற போலீஸ்லாம் சேர்ந்து இடுப்புலேயே சுட்டுட்டாங்க. அதனால தான் என்னால் நடக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகமாக சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பாய்க்காவும் வந்து இன்னொரு சைடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சண்டைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பாய்க்காவோட கால் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நான் சொல்கிற மாதிரி அவனோட காலை எப்படியாவது நீ உடச்சிரு, அப்போ தான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பெரியவர் நம்ம ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மாற்றி மாற்றி வந்து எல்லாருமே பெட்டு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாய்க்கா மேலே நிறைய பணம் கட்டுறாங்க, ஹீரோ மேலே நிறைய பணம் கட்டுறாங்க. அப்படியே ஃபைட்டுக்கு மொதல் நாள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ட்ரௌசர் வந்து அந்த வீல் சேரில் இருக்க பெரியவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்டு ஆரம்பிக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபைட்டு முடிஞ்சிட்டா நீ எதையுமே எதிர்பார்க்காத, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த வயசான பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல வரான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வந்து இந்த இடத்த விட்டு எப்படியாவது போ, நீ கொஞ்சம் சந்தோஷமா இரு, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. இப்போ ஃபைட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ 2 ஃபைட்டரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ரிங்குக்குள்ளே வந்த பாய்க்கா ஹீரோவோட புது டெக்னிக்லாம் பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஆரம்பிக்குது. ஃபைட்டை நேரில் பார்க்கறதுக்காக காகாவும் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அந்த ஜெயிலரு மற்ற எல்லா ஆஃபீஸரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே கத்தி ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. 2 பேருமே மாற்றி மாற்றி வெறித்தனமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே சரிசமமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெல் அடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுது. ட்ரிங்க் பிரேக்கில் நம்ம ஹீரோ கிட்ட அந்த வயசான பெரியவர் எதுக்காக நான் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் வந்து இறக்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கான ஒரு நல்ல சான்ஸை பார்த்து தான் நான் இருக்கேன், சீக்கிரமா அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடுத்த ரவுண்டுக்குள்ள போறான். இப்போ பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து சரிசமமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாய்க்கா கிட்ட ரொம்பவே அடி வாங்க ஆரம்பிக்கிறான். அவனோட காலை பிடிச்சி அவன் பாய்க்காவும் லாக் பண்ணிடுறான். ஹீரோவும் அந்த லாக்கை ரிவர்ஸ் பண்ணி பாய்க்கா மூஞ்சிலே ஒரு கிக்கு விட்றான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டுக்கான பிரேக் பெல் அடிச்சிடுறாங்க. கார்னருக்கு வந்தோன்னா அந்த வயசான பெரியவர் எதுக்காக நீ அவனை இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்க, சீக்கிரமாக அவனை வந்து முடிச்சு இந்த இடத்த விட்டு ஜெயிச்சுட்டு வெளியில் போ, அப்படி இல்லைனா காலம் ஃபுல்லாக நீ என்ன மாதிரி இருக்க வேண்டியதான் அப்படின்னோன்னா நம்ம ஹீரோக்கு வந்து இங்கே உள்ளே வந்ததுலேருந்து வந்து என்னென்ன டார்ச்சர்லாம் அனுபவிச்சானோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்போ திரும்பவும் எதுக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு அவர் கேட்குறாரு. பெல் அடிக்கிட்டு அவனோட கதையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்கிற அடி ஒன்று பார்த்தீங்கன்னா இடி மாதிரி விழ ஆரம்பிக்குது. பாய்க்காவால் ஒரு அடி கூட திரும்ப அடிக்கவே முடியல. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே லாக் பொசிஷனில் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவோட கையில் பார்த்தீங்கன்னா பாய்க்காவோட கால் இருக்குது. அப்போ அந்த பெரியவர் சொன்ன அந்த லாக் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி அவனோட ஷோல்டரில் அவனோட காலை வச்சு லாக் பண்ணிவிட்டு அந்த முட்டியில் வச்சு ஒரே அழுத்து தான் அழுத்துறான். பாய்க்காவோட அப்படியே கால் வந்து உடஞ்சி அப்படியே பாய்க்கா வழியில் கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து அந்த ரவுண்டில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பாய்க்காவை டோட்டலாக வந்து கீழே சாச்சிடுறான். இப்போ ஹீரோ வின் பண்ண சந்தோஷத்தில் காகாவுக்கு தலைகாலே புரியாது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே தான் கட்டியிருப்பான். இப்போ ஹீரோவும் வின் பண்ணிட்டான். இப்போ ஹீரோ வின் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த கார்னரில் இருந்த அந்த வீல் சேர் பெரியவர் கீழே அவரோட இடத்துக்கே போயிருப்பார். நம்ம ஹீரோவும் வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ஜெயிலை விட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது காகா வந்து ஹீரோ ஜெயிச்சதுக்கான அந்த பெட் அமௌண்ட்டை வந்து அவன் கையில் கொடுத்தோன்னே நான் வெளியில் போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலரோட ரூமுக்கு வேகமாக போவான். அந்த ஜெயிலர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அடிக்க தான் வரான் போல இருக்கு அப்படின்ட்டு மிரண்டு போய் உட்காந்துருப்பான். உன்னை நான் அடிக்க வரல, இந்த பணத்தை வாங்கிட்டு நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ பண்ணணும் அப்படின்னுவான். அப்போ நேராக அந்த வயசான பெரியவர் கீழே இருக்கிற இடத்துக்கு போவான். எதுக்காக இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க,
வாங்க ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னோன்னா அந்த பெரியவருக்கு உண்மையே புரியாது. அந்த ஜெயிலர்கிட்ட பணம் கொடுத்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயசான பெரியவர் வந்து வெளியில் கூட்டு போகிறதுக்காக தான். அவருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக போய்டும். நம்ம ஹீரோ மூலமாக வந்து அந்த புது ஸ்வெட்டரை போட்டுட்டு அவரோட சேர்த்து ஹீரோவும் ஜெயிலை விட்டு வெளியில் வருவான். இப்போ அந்த வயசான பெரியவர் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுவார். அப்போ அவரோட மருமகளான அந்த சின்ன பொண்ணு இப்போ வளர்ந்து நல்லா பெரிய பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணை பார்த்த சந்தோஷத்தில் அவரோட கண்லேருந்து கண்ணீரே கலங்க ஆரம்பிச்சிரும். இவங்க 2 பேருமே திரும்பவும் ஒன்று சேர்ந்த சந்தோஷத்தில் நம்ம ஹீரோ வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருப்பான். இதோட இந்த படமும் முடியும். இந்த படத்தில் கால் உடஞ்சி கிடக்கிற பாய்க்காவை வச்சு தான் செகண்ட் பார்ட்டோட கண்டினியூவான தேர்ட் பார்ட் வந்திருக்கும். தேர்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டை விட இன்னும் கொலை மாசாக இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.